ஸ்விட்சர்லாண்ட் நாம் எல்லோரும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது விசிட் பண்ணிடணும்னு நினைக்கிற வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் எக்ஸ்பென்சிவ் கண்ட்ரி. நார்மலாக ஒரு 6 நாள் டூர் பேக்கேஜ் கேட்டால் மினிமம் 3 லட்ச ரூபாயாவது கேட்பாங்க. அப்புறம் எப்படி பட்ஜெட்டில் போகிறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தாங்க நம்ம பேக் பேக்கர் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. 1.5 லட்ச ரூபாயில் சூப்பராக சுற்றி பார்த்துட்டு வரலாம். அண்ட் இது பட்ஜெட் ட்ரிப்புங்கிறதுனால சும்மா போனோம் வந்தோன்னு இல்லாமல் அங்கே இருக்க ஐகானிக் சீனிக் ட்ரெயின் ரைட்ஸ்லேருந்து பக்கெட் லிஸ்ட் பிளேசஸில் இருக்க எல்லாமே கவர் ஆகும். அண்ட் இன்றைக்கி டேட்டுக்கு இதை விட பெஸ்ட்டு பட்ஜெட் பிளான் இருக்காதுங்க. ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து உங்கள் ஸ்விட்சர்லாண்ட் பயணத்தை நீங்களும் பிளான் பண்ணுங்கள். வெல்கம் டு பேக் பேக்கர் தமிழன். நான் ஐயப்பன், திருவாரூர்லேருந்து. கடவுளுக்கு அப்படி ஸ்விட்சர்லாண்ட் மேலே என்ன தான் கரிசனம்னு தெரியலைங்க. மற்ற எல்லா கண்ட்ரியை விட இங்கே இயற்கை அழகை வாரி வழங்கியிருக்காரு. திரும்புகிற பக்கமெல்லாம் இது பூமி தானா இல்லை நாம் கனவு கண்ட அந்த சொர்க்கமாங்கிற அளவுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த 6 நாள் பிளானில் 3 சிட்டிஸ் கவர் பண்ணுற மாதிரி தாங்க நான் போட்டிருக்கேன். 2 நைட் லூசனில், 3 நைட் இன்டர்லாக்கனில், லாஸ்ட் 1 டே ஜூரிக்கில். இந்த மஸ்ட் விசிட் பிளேசஸோடய சேர்த்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷனும் கவர் பண்ண போகிறோம். ஏன்னா ஸ்விட்சர்லாண்டில் ஃபுட்டு எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவோ அதே மாதிரி தாங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன். சும்மா நீங்கள் பஸ்ஸில் ஏறி ஒரு 5 நிமிஷத்தில் இறங்குனீங்கனாலே 400 ரூபா 500 பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ எந்த விதமான ட்ராவல் பாஸும் இல்லாமல் அங்கே நீங்கள் சர்வைவ் பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த பிளானில் நான் ஸ்விஸ் ஹாஃப் ஃபேர் கார்டுன்னு ஒன்று இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதோட காஸ்ட் 14,500 ரூபா. ஆனால் இந்த கார்டு உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அங்கே பஸ், ட்ரெயின், ஃபெர்ரி, ஈவன் காஸ்ட்லியான மவுண்டெயின் கேபிள் கார்னு எதில் ஏறி இறங்கினாலும் எக்ஸாக்டாக பாதி ப்ரைஸ் தான். அங்கே ஸ்விஸ் ட்ராவல் பாஸ்னு இன்னொன்று கூட இருக்குது. ஆனால் அதோட காஸ்ட் 48,000. ஸோ இந்த ஸ்விஸ் ஹாஃப் ஃபேர் கார்டு தான் நம்ம பட்ஜெட்க்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும். இப்போ டே வைஸ் பிளான் பார்த்துடலாங்க. முதல் நாள் ஜூரிக் ஏர்போர்ட்டில் போய் இறங்கிட்டு இங்கே நம்ம ஹாஃப் ஃபேர் கார்டு யூஸ் பண்ணி லூசனுக்கு ட்ரெயின் டிக்கெட் எடுத்துருங்க. ஜூரிக்கில் மட்டும் தயவு செஞ்சு தங்கிடாதீங்க. ஏன்னா அங்கே இருக்க மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டி அதுதான். அதனால் ஹாஸ்டல், ஃபுட்டுன்னு எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ லூசனில் 2 நைட், இன்டர்லாக்கனில் 3 நைட் இப்படி பிளான் பண்ணிக்குவாங்க. அதை நம்ம ஹாஸ்டல் செக்மெண்ட்டில் தனியாக பார்க்கலாம். ஸோ லூசன் போய் அங்கே ஹாஸ்டலில் செக்இன் பண்ணிவிட்டு மொதல் நாள் நீங்கள் சும்மா சிட்டியை சுற்றி பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க மோஸ்ட் ஐகானிக் பிளேஸ்னால் இந்த சாப்பல் பிரிட்ஜ் தான். யூரோப்லேயே ஓல்டஸ்ட்டு உட்டன் கவர்டு பிரிட்ஜ் இதுதான்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1300ஆம் ஆண்டு கட்டினாங்களாம். அண்ட் நம்ம ஜில்லுன்னு ஒரு காதலில் வர நியூயார்க் நகரம் சாங்கில் கூட நீங்கள் இந்த பிளேஸ் பார்த்துருந்துருக்கலாம். ஒரு சில ஷாட்ஸ் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அடுத்து 2வது நாள் லூசனோட 2 பீக்கு கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மவுண்ட் ரிகி. போட் ரைட், காக்வீல் ட்ரெயின்னு சொல்லிட்டு ஃபன் அட்வென்ச்சராக ட்ராவல் பண்ணி இந்த மவுண்டெயினோட பீக்குக்கு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கேருந்து வியூ வேறு லெவலில் இருக்குங்க. இந்த 2ஓட காஸ்ட் 7,600 ரூபா வரும். ஆனால் நம்ம ஹாஃப் ஃபேர் கார்டு யூஸ் பண்ணி 3,800 ரூபாயிலே முடிச்சிடலாம். அடுத்து அங்கே இருக்க இன்னொரு மவுண்டெயின் பீக் ஸ்டான்சர் ஹான். இங்கே தாங்க வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ஓப்பன் கேபிள் கார் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் ட்ராவல் பண்ணும்போது பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். இதோட டிக்கெட் ப்ரைஸ் 3,900 ரூபா நம்ம ஹாஃப் ஃபேர் கார்டு யூஸ் பண்ணி. ஓவரால் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 7,800 ரூபா. ஸோ டே 2ல் இந்த 2 மவுண்டெயின் பீக்கும் உங்களோட ட்ரிப்பை பயங்கரமானதாக ஆக்கும். அடுத்து டே 3ல் நாம் பார்க்க போகிறது ஒரு என்ஜினியரிங் அச்சீவ்மெண்ட்டுனே சொல்லலாங்க. ஸ்டூல்ஸ். இதுதான் வேர்ல்ட்ஸ் ஸ்டீப்பஸ்ட்டு ஃபனிகுலர் ரயில்வே. இதோட காஸ்ட் நார்மலாக ஒரு 5,000 ரூபா வரும். நம்ம கார்டில் 2,500 ரூபாயிலே முடிஞ்சிடும். ஸோ ஸ்டூல்ஸில் இந்த சீனிக் வியூவை பார்த்துட்டு அடுத்து நீங்கள் ஈவினிங் செக் அவுட் பண்ணிவிட்டு லூசன்லேருந்து இன்டர்லாக்கனுக்கு ட்ரெயின் ஏறிடுங்க. அதோட டிக்கெட் காஸ்ட் ஒரு 3,400 ரூபா வரும். நம்ம டிக்கெட்டில் 1,700 ரூபாயிலே முடிச்சிடலாம். அடுத்து டே 4 நம்ம ட்ரிப் பிளான்லேயே ரொம்ப அதிகமாக செலவாக போகிறது இந்த நாள் தாங்க. யுங்ஃப்ரோயாக். யூரோப்போட ஹையஸ்ட் பீக் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட 3,500 மீட்டரில். இந்த ட்ரெயின் டிக்கெட் காஸ்ட் 24,000 ரூபா வரும். ஆனால் நம்ம ஹாஃப் ஃபேர் கார்டில் 12,000 ரூபாயிலே முடிஞ்சிடும். இது ஜஸ்ட் இந்த ட்ரெயின் டிக்கெட் காஸ்ட்டு மட்டும் இல்லைங்க. அந்த 3,500 மீட்டர் பீக்குக்கு போயிட்டு அங்கேருந்து வேர்ல்டோட மாடர்ன் கேபிள் கார் ஐகர் எக்ஸ்பிரஸில் நீங்கள் இன்னும் மேலே போகலாம். அங்கே போயிட்டு ஐஸ் பேலஸ், ஸ்பிங்ஸ் அப்சர்வேட்டரின்னு எல்லாமே நீங்கள் பயங்கர வியூவோட பார்க்கும்போது கொடுத்த இந்த 12,000 ரூபா ஒர்த்துன்னு உங்களுக்கே புரியும். திரும்ப நீங்கள் கீழே வரும்போது எதர் கேபிள் காரில் வரலாம், இல்லை காக்வீல் ட்ரெயின் கூட ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதில் வந்தீங்கன்னா ஒரே ட்ரிப்பில் கேபிள் கார் அண்ட் காக்வீல் ட்ரெயின் 2மே கவர் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்து 5வது நாள் இன்னொரு ஹை ஆக்டேன் அட்வென்ச்சர் டே. கிரிண்டல்வால்டு ஃபஸ்ட்டுக்கு போக போகிறோம். இந்த மவுண்டெயின் கிளிஃபில் நடக்கிறது ஃப்ரீ தாங்க. ஆனால் பயங்கர அட்ரினலின் பம்பாக இருக்கும். இது மேலே நீங்கள் நடக்கும்போது ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்குங்க. தென் அங்கே அட்வென்ச்சர் பேக்கேஜ்னு ஒன்று இருக்குது. 8,800 ரூபா வர்த்து. நம்ம ஹாஃப்வே கார்டில் 5,500 ரூபாயில் முடிக்கலாம். ஸோ நீங்கள் மலை மேலேருந்து கீழே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஜிப்லைனில் வரலாம். 80 கிலோமீட்டர் வேகத்தில் வரும். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் 4 பேரோட சேர்ந்து நீங்கள் கிளைடில் பறந்து வர மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு 80 கிலோமீட்டர் வேகத்தில் நீங்கள் பறந்து வருவீங்க. பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். அது 2வது ஆப்ஷன்.
அப்புறம் இந்த கிரிண்டல்வால்டு ஃபஸ்ட்டு மேலே போகிறதுக்கு ஒரு 6600 ஆகுங்க. நம்ம ஹாஃப் ஏர் கார்டில் அதுவும் பாதி 3300 முடிஞ்சிடும். அடுத்து செகண்ட் ஆஃப் ட்ரெயினை பிடிச்சி லவுட்டர் ப்ரோனன் போயிருங்க. இதோட டிக்கெட் காஸ்ட் 720 நம்ம கார்டில் 320 முடிஞ்சிடும். ஸ்விட்சர்லாந்தோட அந்த மோஸ்ட் பியூட்டிஃபுல் வேலி இங்கே தாங்க இருக்குது. 72 வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. அவ்வளோ மலை உயரத்துலேருந்து தண்ணி ஊற்றுறத பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குங்க. தென் யூரோப்போட அந்த வில்லேஜ் வைப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் இதுதான் பெஸ்ட் பிளேஸ். தென் இங்கே இன்னும் ஒரு பயங்கரமான அதிசயமும் இருக்குங்க. மலைகளுக்குள்ளார வாட்டர் ஃபால்ஸ். இது ட்ரம்மல் பேட்ச் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு 1650 என்ட்ரி ஃபீ. இதுக்கு இங்கே எந்த கார்டும் ஒர்க் ஆகாது, கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். ஆனால் கொடுக்குற காசுக்கு அவ்வளோ ஒர்த்து. அடுத்து கடைசி 6வது நாள் இன்டர்லாக்கனில் செக் அவுட் பண்ணிவிட்டு ஸ்விஸ்ஸோட கேபிட்டல் பெர்ன் சிட்டிக்கு வந்துடுங்க. இங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய 2 பிளேஸ். ஒன்று ஓல்டு டவுன், இது ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட், ஃபேரி டேலாக இருக்குங்க. 2வது பியர் பார்க். ஆற்றுலையே கரடியெல்லாம் தண்ணியில் விளாண்டுட்டு மீன்லாம் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இதை நீங்கள் பார்க்க எந்த ஒரு பைசாவும் செலவு பண்ண தேவையில்லை. இது ஒரு யூனிக் அட்ராக்ஷன். இதை முடிச்சுட்டு ஜூரிக் கிளம்பிடுங்க. அங்கே ஃபைனலாக ஒரே ஒரு விசிட் லிண்ட் ஹோம் ஆஃப் சாக்லேட். இதோட என்ட்ரன்ஸ்லேயே வேர்ல்டில் டாலஸ்ட்டு சாக்லேட் ஃபவுண்டைன் இருக்குங்க. ஃப்ரீ தான். இன்கேஸ் நீங்கள் உள்ளே போகிறதுனா தான் என்ட்ரி ஃபீ கட்டணும், ஒரு 1550 ஆனால் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டடாக ஸ்விஸ்ஸோட சாக்லேட் டேஸ்ட் பண்ணலாங்க. இதை முடிச்சுட்டு நீங்கள் ஏர்போர்ட் போயிருங்க. அவ்வளோதான் டே 6ஓட பிளான். இப்போ நம்ம பார்த்த இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், இன்டர்சிட்டி ட்ரான்ஸ்ஃபர், தென் லோக்கலில் சுற்றுற பஸ், ட்ரெயின், அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டீஸ், இதெல்லாம் சேர்த்து எந்த ஒரு பாஸும் இல்லாமல் நீங்கள் போயிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 67,000 68,000 வருங்க. ஆனால் இந்த ஹாஃப் ஏர் கார்டுனால கிட்டத்தட்ட ஒரு 48,000லேயே முடிஞ்சிருது. ஒரு 20,000 இது கண்டிப்பாக இந்த ஹாஃப் ஏர் கார்டுனால நம்ம சேவ் பண்ணுறோம். இப்போ நம்ம சிக்னேச்சர் ஸ்டைல் பட்ஜெட் பிரேக் டவுனுக்குள்ளார போயிடலாங்க. ஃபஸ்ட்டு விசா. ஸ்விட்சர்லாந்து செங்கன் ஜோனுக்குள்ளார வருது, அதனால் செங்கன் விசா மஸ்ட்டு. இதோட ப்ராசஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம தனியாக பார்க்கலாம். பட் இதோட காஸ்ட் 9,000 ப்ளஸ் விஎஃப்எஸ்பி ஒரு 3,000. ஓவரால் விசா காஸ்ட் 12,000ங்க. அடுத்து ஃப்ளைட். நான் உங்களுக்கு ஸ்கை ஸ்கேனர்லேயே சீப்பஸ்ட் ப்ரைஸ் காட்டிடுறேன். சென்னையிலேருந்து ஜூரிக்கு டேரெக்டாக ரவுண்ட் ட்ரிப் போட்டிங்கன்னா 55,000 அந்த மாதிரிலாம் போகுதுங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் மும்பை டு ஜூரிக்கு ஒரு ரவுண்ட் ட்ரிப் போட்டுருங்க. ஜூன் ஜூலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா பீக் டைம், உங்களுக்கு 40,000 38,000லே டிக்கெட் இருக்குது. இன்னும் செப்டம்பர் ஆகஸ்ட்லாம் பெஸ்ட்டு டைம் டு விசிட்னு சொல்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 41,000 ரேஞ்சிலேயே முடிஞ்சிருதுங்க. தென் நீங்கள் சென்னை டு மும்பை ரவுண்ட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா இதே மந்த்ஸில் ஒரு 8,500 ரேஞ்சிலேருந்து 10,000 ரேஞ்சிலே ஸ்டாண்டர்டாகவே இருக்குங்க. ஸோ நீங்கள் ரெண்டையும் சேர்த்தா கண்டிப்பாக ஒரு 48 49 இல்லை அதிகபட்சம் 50க்குள்ளாரையே முடிச்சிடலாம். அடுத்த ஸ்டே Booking.comலேயே ஹாஸ்டல் பார்த்துருவோம். நம்ம இதுக்கு முன்னாடி பிளான் பண்ண மாதிரி லூசனில் 2 நைட், இன்டர்லாக்கனில் 3 நைட். ஸ்விட்சர்லாண்டில் இதுவும் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ்ங்க. ஒரு நாளைக்கு 5,000 கம்மியாக நீங்கள் கண்டிப்பாக தங்க முடியாது. நீங்களே பாருங்கள், லூசனில் 2 நைட் 10,000 தான் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இன்டர்லாக்கனில் ஒரு 13,000 ரேஞ்சில் போயிடுதுங்க. ஸோ ஓவரால் 25,000 கண்டிப்பாக நம்ம போட்டே ஆகணும், ஒரு நாள் 5,000 கணக்கு வச்சு. அடுத்து ஃபுட். ஸ்விட்சர்லாண்டில் எப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப காஸ்ட்லியோ அதே மாதிரி தாங்க ஃபுட்டும் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். நீங்கள் ஒரு பேசிக் மீல் சாப்பிட்லான்னு ரெஸ்டாரண்ட் போனால் கூட மினிமம் 3,000 4,000 ஆகும். அதனால் நம்ம ஃபுட்டில் கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் பண்ணால் தான் இதை பட்ஜெட்டில் முடிக்க முடியும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி ட்ராவலிங் தமிழன் ஸ்விட்சர்லாந்தோட ட்ரிப் வீடியோ பார்த்தேன். அவர் மேகி பாக்கெட்லாம் எடுத்துகிட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு சாப்பிட்ருந்தாரு. ஸோ நம்ம ஹாஸ்டலில் தங்குறதுனால அங்கே சமைச்சிக்கலாம். ஸோ அடுத்து லஞ்ச் அண்ட் டின்னருக்கும் நான் சூப்பர் மார்க்கெட்டே டிபெண்ட் பண்ணியிருக்கிறது பெட்டர் ஆப்ஷன்னு சொல்லுவேன். ஸோ அங்கே லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு கோ சேலட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சாண்ட்விச்லாம் ரெடியாக பேக்கெட்லேயே போட்டு வச்சுருப்பாங்க, சிக்கன் சாண்ட்விச் அந்த மாதிரிலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 ரேஞ்சில் முடிச்சுருங்க. ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். தென் டின்னருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஹாட் சிக்கன் இருக்குது. அது ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,200 வரும். ஆனால் நம்ம ஒரு ஹாஃப் சிக்கனும் அதுக்கப்புறம் ப்ரெட்டும் வாங்கினா இதையும் ஒரு 600 650 ரேஞ்சிலேயே முடிச்சிடலாங்க. இப்படி முடித்தா தான் ஒரு நாள் பட்ஜெட் ஃபுட்டுக்கு 1,500 6 நாளைக்கு 9,000 முடிக்க முடியும். இது எல்லாம் போக பஃபராக ஒரு 8,000 வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த வீசாலேருந்து இப்போ கடைசியாக பார்த்த பஃபர் வரைக்கும் எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா சரியாக 1,50,000 வருது. இதுலேயே நான் நிறைய ஹை ரேஞ்ச் ஆக்டிவிட்டீஸ் வேறு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு சிலது உங்களுக்கு வேண்டான்னு நீங்கள் இக்னோர் பண்ணிங்கன்னா இன்னும் கம்மியாகவே முடிக்கலாம். டூர் பேக்கேஜ் எல்லாம் எடுத்தால் மினிமம் 3 லட்சம் 4 லட்சம்னு செலவாகிற இடத்துல நம்ம ட்ரீம் டெஸ்டினேஷனை பட்ஜெட்டில் முடிக்கணும் தான் நான் இந்த பட்ஜெட் கைடோடையே வந்திருக்கேன். நாளைக்கு நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் பல விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு பட்ஜெட் கைட் வேணும்னாலும் சொல்லுங்கள். நான் ரிசர்ச் பண்ணி ஒரு நல்ல பிளானோட வரேன்.